கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பறக்கின்கால் கால்வாயில் கவிழ்ந்து விழுந்த சொகுசு கார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய தம்பதியினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆங்காங்கே பாதைகள் தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலை நாகர்கோவிலை அடுத்த நெசவாளர் காலனி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் குடும்பத்துடன் நாகர்கோவில் அருகே உள்ள ராகவேந்திரா கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நாகர்கோவில் ரயில்வே சாலை பகுதியில் வந்த அவர் சாலை முழுவதுமாக வெள்ள நீர் கரை புரண்டு ஓடியதால் பாதை தெரியாமல் பறக்கின்கால் கால்வாயில் கார் விழுந்து விபத்து ஏற்பட்டது. மேலும் முழுவதுமாக நீர் நிரம்பி சென்றதால் கார் மூழ்கி பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதியினர் காரில் மூழ்கிய நபர்களை மீட்டு கரை சேர்த்தனர். அதிர்ஷ்டவசமாக கணவன் மனைவி உயிர் தப்பினர். இதனால் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அந்த காரை மீட்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. மேலும் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க பறக்கின்கால் கால்வாய் ஓரம் பாதுகாப்பு வேலிகள் அமைக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.